அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பேசுறேன்னா, ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். அதாவது என்னன்னா, நீங்க ரக்ஷனாக்கு வாட்ஸ்அப் பண்ணும்போது ஒரு மெசேஜ் வரும். அதாவது என்னன்னா, உங்க பேரு எங்க இருந்து கூப்பிடுறீங்கன்னு அந்த மெசேஜ்ல எழுதியிருக்கும். உங்க பேரும், உங்க லொகேஷனும் சொல்றதுனால உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருமான்னு நினைச்சீங்கன்னா, அப்படி எதுவுமே கிடையாது. நம்ம சும்மா சும்மா அந்த மெசேஜ் பண்ணி ப்ரொமோஷன் அது இதுன்னு எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். ஸோ நீங்க அதை ஆன்சர் பண்ணாதான் அடுத்த மெசேஜ் உங்களுக்கு ரிப்ளை வரும். நீங்க அதை ஆன்சர் பண்ணலன்னா உங்க நம்பர் ஃபில்டர்ல போயிடும். அடுத்த ஒரு விஷயம் என்னன்னாக்கா, ஒரு சில பேருக்கு ஸ்டில் எழுத படிக்க தெரியல. ஸோ நீங்கெல்லாம் அதெல்லாம் கவலைப்பட வேணாம். இது யாரையும் டவுன்கிரேட் படுத்தவோ அவமானப்படுத்தவோ கிடையாது. நீங்க தாராளமா உங்களுக்கு நம்ம அனுப்பின அந்த வர்ற மெசேஜ் உங்களுக்கு புரியல அப்படின்னாக்கா, நீங்க வாய்ஸ் நோட் பண்ணி எனக்கு என்ன எழுதிருக்கீங்கன்னு புரியல, எனக்கு எழுத படிக்க தெரியாது, ஸோ நீங்க சொன்னீங்கன்னா நான் சொல்றேன், இப்படி நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா நம்ம ஆன்சர் பண்ணுவோம். ஸோ நீங்களும் சைலண்டா இருந்து நம்மகிட்ட இருந்த ரிப்ளை வராம ஸோ அந்த ஒரு கான்வர்சேஷன் அப்படி நின்றும். ஏன்னா இந்த நம்பர் ஒரு சிஸ்டம் மூலியமா ஓடுது. ஓகேங்களா? ஸோ நீங்க வாட்ஸ்அப் பண்ணும்போது அந்த சிஸ்டம் மூலியமா தான் அந்த மெசேஜ் வரும். ஸோ அந்த மெசேஜ்ல உங்க பேரு, உங்க லொகேஷன் நீங்க சொன்ன பிறகு தான் நம்மளுக்கு, அதாவது எனக்கு பர்சனலா அந்த மெசேஜ் ஃபார்வர்ட் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்ம மேற்கொண்டு பேசலாம். நீங்க இதை ரிப்ளை பண்ணாம இக்னோர் பண்ணி விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான மெசேஜும் வராது, எங்ககிட்ட இருந்து ரிப்ளையும் வராது. உங்களுக்கு நம்மளோட பொருள் மேல ரொம்ப ஆர்வமாகவும் ஆசையாகவும் இருக்கு வாங்கணும் அப்படின்ட்டுன்னு. ஸோ இந்த கான்வர்சேஷன், இந்த சிம்பிள் ஒரு விஷயம் அங்கேயே நிற்கிற பட்சத்தில் நீங்கள் அதை கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம கிட்ட மெசேஜ் பண்ணுறப்ப நீங்கள் யாரை எங்கேருந்து கூப்பிடுறீங்க, இந்த ரெண்டே விஷயம் நீங்கள் ஆன்சர் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்த கான்வர்சேஷன் ஸ்மூத்தாக போகும். நன்றி, வணக்கம்.